அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது, உங்களோட தேவை எதுவாக இருந்தாலுமே அல்லது உங்களோட கேள்விகள் எதுவாக இருந்தாலுமே அதை மனதில் நினச்சிட்டு இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. இது டேரோ ரீடிங் வீடியோவை உங்களுக்கு அமையுது. டேரோ பற்றி நிறைய வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணனால அதோட இன்ட்ரோ கொடுக்காம இருக்கேன். யாருக்கா டேரோனா என்னன்னு தெரியலனா முன்னாடி போய் பாருங்க, பழைய வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இன்னைக்கு நம்ம நேராக வீடியோக்குள்ள போகலாம். இது உங்களுக்கு ஒரு ஜோதிட மாதிரி தான். ஸோ உங்களோட கேள்விகளுக்கான பதில் உங்களுக்கு இதில் கிடைக்கும். இதில் நீங்கள் நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக நெகட்டிவாக வந்துச்சு அப்படின்னா, ஐயோ டேரோ ரீடிங்ல இப்படி வந்துருச்சு, இது அப்படியே நடந்துருமே, அப்போ நான் ஆசைப்படுறது எனக்கு கிடைக்காம போயிருமோ அப்படின்னு எந்த வித கவலையும் நீங்கள் பட வேண்டாம். ரெண்டு விஷயம். முதல், நான் கொடுக்கறது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான். இது ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்குன்னு கொடுக்கறது கிடையாது. ஆனா இதுவுமே சரியா தான் இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டேரோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க இருக்கிற மனநிலையை வைத்து தான் இதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நீங்க இருக்கிற மனநிலைக்கு நீங்க கேட்ட விஷயம் உங்களுக்கு கிடைக்காம போகலாம் அல்லது நடக்காம போகலாம். ஆனா அதை வச்சுட்டு ஐயோ அப்படின்னு எந்த ஃபீலும் பண்ண வேண்டாம். ஒரு விஷயம் உங்களுக்கு இப்போதைக்கு கிடைக்கல அப்படின்னா எப்பயுமே கிடைக்கலங்கிற அர்த்தம் கிடையாது. உங்களோட மனநிலையை மாற்றி நீங்க முயற்சி பண்ணிட்டு அதன் பிறகு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இது உங்களோட மனநிலை பொறுத்து தான் பதிலே கொடுக்குமே. நான் வரக்கூடிய பதிலை வச்சு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, உங்களோட கேள்வி என்ன, ஏதாவது ஒன்று மட்டும் மனதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட வேலைக்காக ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு அதன் பிறகு கண்களை மூடிக்கிட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி உங்கள் கேள்வியை வச்ச பிறகு கண்களை மூடிக்கிட்டு டிஸ்பிளே பாருங்கள். நான் உங்களுக்கு ஏ அண்ட் பி அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். இந்த ரெண்டு ஆப்ஷனில் நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்க. நீங்கள் ஏ சூஸ் பண்ணீங்கன்னா நான் ஏல சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு தகுந்ததாக இருக்கும், அல்லது பியை சூஸ் பண்ணால் பி உங்களுக்கு தகுந்ததாக இருக்கும். இப்போ நம்ம கண்களை மூடிக்கிட்டு மனதை ஒரு நிலைத்து பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கான கார்டு எடுக்கிறேன். இப்போ ஏ சூஸ் பண்ணவங்களுக்கு கார்டு வந்திருக்கு. உங்களுக்கான பலன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ உங்கள் மனதில் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான ஒரு நிலை இருந்தாலுமே அது அந்த அளவுக்கு தெளிவு இல்லை. அதற்கான காரணம் என்னன்னா, நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை செயல்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறீங்க. இந்த விஷயத்த நான் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ்ல இருக்கிறீங்க. அதனால உங்களுடைய அடுத்த அடி நீங்க எடுக்காம ஒரே இடத்துல தேங்கி நிக்கிறீங்க. அதாவது நான் இந்த விஷயம் பண்ணா நான் வாழ்க்கையில ஜெயிப்பேன், நான் இந்த விஷயம் செஞ்சா நான் வாழ்க்கையில ஜெயிப்பேன் அப்படின்னு நீங்க நினைத்தாலுமே அதை செய்ய முடியாம நீங்க பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல தேங்கிற மாதிரி இருக்கிறீங்க. இதுதான் இப்போ உங்களுக்கு பெரிய லெவல் பிரச்சனையா இருக்குது. செகண்ட், உங்ககிட்ட பாத்தீங்கன்னா பணம் சம்பந்தமான ஏதோ ஒரு விஷயம், அது குடும்ப சூழ்நிலை, அதாவது கணவன் மனைவி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பணம் சம்பந்தமான குடும்ப சூழ்நிலையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவிட்டி காணப்படுது. சோ நீங்க இந்த பணம் ஓரியன்டா உங்களோட மனசுல படுறத யாருக்கிட்டையும் முதல்ல ஷேர் பண்ணாதீங்க. இது அந்த அளவுக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கொடுக்காது. முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணிடாதீங்க. ஆனால் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அதே போல ஒரு விஷயம், அதாவது நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த ஒண்ணுல மட்டும் பணத்தை எதிர்பார்க்காதீங்க. இல்ல நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஒரே ஒரு சோர்ஸ் இன்கம் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அப்படி பண்றது உங்களுக்கு சரியா படாது. அதனால நீங்க எப்பயுமே செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ரெடி பண்ணி வைக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா உங்களுக்கு இருக்கும். அதனால அதுல கொஞ்சம் தெளிவாய்க்கோங்க. ஆல்ரெடியே உங்களுக்கு வேற ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்குமே, அந்த விஷயத்தை செயல்படுத்துங்க. ரொம்ப ஸ்டேபிளா அதுலயே இருக்கிறனால தான் பாத்தீங்கன்னா அதை நீங்க அடைய முடியாமல் போயிட்டு இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா அதை நீங்க பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்தது, உங்க வாழ்க்கையில புது விஷயங்கள் வர காத்துட்டு இருக்கு. புது புது நபர்களா இருக்கலாம், இல்லாட்டி பணம் புதிதா உங்களுக்கு வர ஆரம்பிக்கலாம், இல்ல புதுசா ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு புதுசா கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க, அதாவது நீங்கள் இப்போ பையனாக இருக்கிறீங்கன்னா உங்கள் அம்மா அப்பா கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் குடும்பத்தோடையோ இல்லை கணவன் மனைவினா நீங்கள் கணவன் மனைவி சேர்ந்து ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறது, இல்லை செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம்க்கு முயற்சி எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வெளியாளுங்களை பெருசாக நம்பாதீங்க. வெளியாளுங்களோட சப்போர்ட் உங்களுக்கு பெருசாக கை கொடுக்குற மாதிரி தெரியும். ஆனால் அது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு நெகட்டிவிட்டி ஏற்படுத்தும் அப்படின்னு. அந்த நெகட்டிவிட்டி உங்களுக்கு பிரச்சனை தான் உருவாக்குமே. ஸோ வெளியாளுங்க நமக்கு ஃபேவராக இருக்க மாட்டாங்க, அவங்களோட தேவையை பார்த்துட்டு போயிடுவாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்கள நம்பி நீங்கள் இறங்குறது பெட்டர். நீங்களே தனியாக முயற்சி பண்ணால் ரொம்ப வேலைகளும் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால நீங்கள் அதை செய்ய முடியாமல் போயிடுவீங்க. அதனால சப்போர்ட் கூப்பிடுங்க, ஃபேமிலி மெம்பர்ஸை கூப்பிட்டுக்கோங்க, அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. வெளியாள் வேண்டாம். ஸோ இதுதான் போதும் நான் நினைக்கிறேன். பிகாஸ் உங்களுக்கு வந்த கார்டு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் தேங்கி இருக்கிற நிலையிலிருந்து கொஞ்சம் வெளியே வந்தால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். பண சம்பந்தமா ஒரு நெகட்டிவ் உங்களுக்கு இருக்குது. ரெண்டாவது, உங்களுக்கு எல்லாமே புதுசாக வரப்போகுது. ஸோ உங்களுக்கு நல்ல கார்டு தான். இப்போ இருக்கிற மனநிலை மட்டும் நீங்கள் கொஞ்சம் மாற்றினாவே உங்களுக்கு எல்லாமே நல்லதாக அமையும். இது நான் பணத்துக்குன்னு சொன்னால பணம் மட்டும் கிடையாது, கான்செப்ட் ஜென்ரல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலுமே ஏதோ ஒரு முடிவு எடுக்கும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, அந்த முடிவை எடுக்க முடியாமல் இருக்கீங்க, அதுல பணம் சம்பந்தமா வந்திருக்கு, அதுல உங்களுக்கு ஒரு பெரிய நெகட்டிவிட்டி இருக்குது. ஆனா புதிய விஷயங்கள் வரும், கவலைப்படாதீங்க, வெளியால நம்பாதீங்க. ஸோ இவ்வளவுதான் உங்களுக்கானது. இப்போ நம்ம பிஏ சூஸ் பண்ணவங்களுக்கான கார்டு என்னன்னு பார்த்தலாம். யார் யாரெல்லாம் பிஏ சூஸ் பண்ணியிருக்கீங்களோ
உங்களுக்கான கார்ட்ஸ் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். பிஏ சூஸ் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடினமாக உழைப்பு போட்டிருக்கீங்க, கடினமாக உழைச்சிருக்கீங்க, கடினமாக முயற்சி பண்ணியிருக்கீங்க. அந்த முயற்சி வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க. ஸோ உங்களோட கடினமான உழைப்புக்கு முயற்சிக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவலையே படாதீங்க, உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். நீங்கள் இத்தனை நாள் வரைக்குமே பட்ட கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வாக உங்களுக்கு கொடுக்க போகுது. ஸோ இனிமேல் நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். இத்தனை நாள் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், இத்தனை நாள் நான் அது பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன், எனக்கு நல்லது நடக்கல அப்படி இப்படி நம்ம நிறைய யோசிச்சிருப்போம் இல்லைங்களா. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லதாக மாறப்போகுது. பிகாஸ் இத்தனை நாள் வரைக்குமே நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து பணம் கையில் வரல நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு இனி வரப்போகுது. அதாவது ஹார்ட் ஒர்க் பணத்தில் மட்டும் கிடையாது, நீங்கள் என்ன விஷயம் செஞ்சிருந்தாலுமே அதற்கான ஒரு ப்ளஸ் உங்களுக்கு கிடைக்காம இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு இனிமேல் கிடைக்க போகுது. இப்போ உங்கள் மனநிலையில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குமே ஒரு பிடி கொடுத்துட்டு இல்லாமல் நீங்கள் இருப்பீங்க. என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் வர ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் எல்லாமே முயற்சி உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஃபேவரபுளாக உங்களுக்கு வந்திருக்காது. ஆனால் நீங்கள் இனிமேல் அது உங்களுக்கு ஃபேவராக மாற ஆரம்பிக்க போகுது. அதனால இத்தனை நாள் இருந்த வரைக்கும் வச்சு நீங்கள் இப்போ இருக்கிற நிலையை முடிவு பண்ண வேண்டாம். ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க, நிறைய முயற்சி பண்ணியிருக்கீங்க, எது பண்ணியுமே நடக்கல நினைச்சிட்டு உங்களுக்கு இது நல்ல விதமாக மாறப்போகுது. உங்களோட வாழ்க்கையில பணம் மட்டும் கிடையாதுங்க, சக்சஸும் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல நீங்க ஏதாவது ஆல்ரெடி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்க பிசினஸ்ல வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு நல்ல நேரமா உங்களுக்கு வந்திருக்கு. அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு இருந்தா நல்லா இருக்கும். அதே போல வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதாவது நீங்க வெளிநாடு வெளியூர் எது வேணாலும் இருக்கலாம், அவுட்டிங் போறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய அமைய போகுது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. செலிப்ரேஷன் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப 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 ஹாப்பியஸ்டா சக்சஸ்ஃபுல் இயரா தான் மாறப்போகுது. நீங்க நினைச்சு பார்த்ததை விடவே அதிகப்படியான சந்தோஷங்கள் உங்களுக்கு இந்த வருஷம் காத்துட்டு இருக்கு. நீங்க பண்ண பழைய மிஸ்டேக்ஸ் எல்லாமே சரி பண்ணியிருப்பீங்க. அந்த விரக்தி சூழ்நிலையிலேருந்து கொஞ்சம் வெளிவாங்க. என்னடா இது அப்படிங்கிற அந்த விரக்தியை மட்டும் வெளியிட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் காத்துட்டு இருக்கு. ஆல்ரெடி நீங்க எதுல ஹார்ட் ஒர்க் போட்டீங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஸோ நீங்க கவலையே பட வேண்டாம், வெற்றி வாய்ப்பு உங்களுடையது அமைய போகுது. நான் ரெண்டுக்குமே ஆன்சர் கொடுத்துருக்கேன், ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிருக்கேன். பிகாஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணனா ரொம்ப மணிக்கணக்கில் போகும். அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா என் வீக் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிருக்கேன். தனிப்பட்ட முறையில் நான் கூடிய லைவ்ல வந்து எல்லாருக்குமே ஆன்சர் பண்ண ட்ரை பண்றேன். எனக்கு டைம் இல்லை, ஸோ நான் ட்ரை பண்றேங்க. கூடியவரையிலே நான் வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி தனித்தனியான டேரோ பார்த்து கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.